விஜயா மனோஜ உயர்த்தியும், முத்துவ தாழ்த்தியும் பேசுறாங்க. அத கேட்ட மீனா உண்மைய போட்டு உடைக்கிறாங்க. "அத்தை, உங்க புள்ள மனோஜ விட முத்துக்கு தான் உங்க மேல அதிக பாசம்." இத கேட்ட விஜயா ஒண்ணு சொல்றாங்க. அத கேட்ட முத்து, "அட பாவமே! அம்மா இன்னுமா அவன நம்பிட்டு இருக்காங்க?" அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது மனோஜுக்கு முத்து மூலமா ஒரு கடை கிடைச்சது இல்லையா? வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இருக்க அந்த கடை கிடைச்சது இல்லையா? அந்த கடையால வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு பேர் வைக்கிற விவாதம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மனோஜும் ரோகிணியும் பேசிட்டு இருக்கிறத முத்து ஆடியோ எடுத்துடுறாரு. விஜயா அப்படின்ற அவங்க அம்மா பேர் வச்சா அந்த கடைக்கு ராசியே இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை முத்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் போட்டு காட்டி, நீங்க அம்மா பேரை தான் வைக்கிறோம், அப்படி இல்லைன்னா இந்த ஆடியோவை எல்லாருக்கும் காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி கடைசியில அந்த கடைக்கு அவங்க அம்மா பேரு விஜயா அப்படின்ற பேரையே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. மனோஜும் ரோகிணியும் போயிட்டு விஜயா கிட்ட உங்க பேரை தான் நாங்க கடைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, விஜயாவுக்கு ஒரே சந்தோஷம். இங்க ஒருத்தர் இருக்காங்க, ஒரு காரை வாங்கிட்டு அந்த காருக்கு பொண்டாட்டி பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. என் பையன் பாரு கடைக்கு என் பேரை வச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷமா மனோஜை உயர்த்தியும் முத்துவ தாழ்த்தியும் பேசுறாங்க. இதை கேட்ட மீனா கொந்தளிச்சு போயிட்டு, அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கடைக்கு உங்க பேரை வைக்கிறதுக்கு காரணமா இருந்தவரே முத்து தான். அவரு ஒரு காரியத்தை பண்ணல அப்படின்னா இந்நேத்துக்கு உங்க பேரே வைக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதை கேட்ட விஜயா சொல்றாங்க, அவன் அப்படி என்ன பண்ண போறான்? மனோஜ் என் பையன், என் மேல இருக்க பாசத்தால என் பேரை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட முத்து, அட பாவமே! அம்மா இன்னுமா அவனை நம்பிட்டு இருக்காங்க? அவன் என்னடான்னா சுயநலம் புடிச்சு போயிட்டு அம்மாவை என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா அவனை போய் மலை போல நம்பிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருக்காரு.